என்ன தலைப்பு? 18 கீழ்கணக்கா? வாய்ஸ் கேக்குதா? ஸ்கிரீன் தெரியுதா? ஆல்ரெடி திருக்குறள் பார்த்துட்டோமா? நாலடியார் சத்தமா ப்ளீஸ் ப்ரொசீட். நாலடியார் என்னோட யூனிட் 8 முடிச்சிடலாம். கரெக்ட் தானே? மத்தெல்லாம் முடிச்சு, ஆமா. பொலிட்டிக்கல் பார்ட் முடிச்சோமா? ஐஎன்எம் பார்ட் முடிச்சோமா? தமிழ் சொசைட்டி முடிச்சோமா? இல்ல நூல்கள் மட்டும் தானே பாக்கி இருக்கு. நீங்க அதை முடிக்கிறோம், யூனிட் 8 முடிக்கிறோம். நாலடியார் 15 கணக்கு நூல்கள் ஒன்று. சோ 4 அடிகளை கொண்ட வெண்பாக்களால் ஆனதுன்னு போடுங்க. 4 அடிகளை கொண்ட வெண்பாக்களால் ஆனது. 4 அடிகளை கொண்ட வெண்பாக்களால் ஆனது. ஆசிரியர் யாரு? ஆசிரியர் சமண முனிவர்கள். நாலடியாரோட ஆசிரியர் தனிநபர் கிடையாது, சமண முனிவர்கள். நாலடியாருடைய ஆசிரியர்கள் சமண முனிவர்கள். 4 அடி 400 அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கு. 4 அடி 400. 4 அடி 400. வேளாண் வேதம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. வேளாண் வேதம். திருக்குறளுக்கு இணையாக பேசப்படும் நூல் நாலடியார். திருக்குறளுக்கு இணையாக பேசப்படும் நூல். மொத்தம் எத்தனை பாடல்கள்? 400 பாடல்கள். நாலடியார்ல மொத்தம் 400 பாடல்கள். இதுலயும் அறம்பொருள் இன்பம் இருக்கு. நாலடியார்லயும் அறம், பொருள், இன்பம். அறத்துப்பால்ல எத்தனை பாடல்கள்? 130 பாடல்கள். அதாவது 13 அதிகாரம். அறத்துப்பால்ல 130 பாடல்கள், 13 அதிகாரம். பொருட்பால்ல 260 பாடல்கள். பொருட்பால்ல 260 பாடல்கள். சரியா? காமத்து பால்ல 10 பாடல்கள், ஒரு அதிகாரம். அப்ப அதிகாரத்துக்கு 10 பாட்டு. கிட்டத்தட்ட திருக்குறளுக்கு மாதிரியே இருக்கும் பாருங்க. சரியா? அப்ப மொத்தமா எத்தனை அதிகாரங்கள்? மொத்தமா எத்தனை அதிகாரங்கள்? 40 அதிகாரங்கள், 400 பாடல்கள். சரியா? ஜி போப். சரிங்களா? ஜி போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காரு. கல்வி அழகே அழகு. முக்கியமான வரி. கல்வி அழகே அழகு அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான வரி அப்படின்னா இந்த நாலடியாருடையது. சரியா? அடுத்தது நான்மணி கடிகை. நான்மணி கடிகை நான்மணி கடிகை. சோ இதனோட ஆசிரியர் விளம்பி நாகனார். விளம்பி நாகனார். நான்மணி கடிகையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா விளம்பி நாகனார். 101 பாடல்கள். 100 தான், ஒண்ணு கடல் வாழ்த்து. 101 பாடல்கள். நான்கு அடி. ஒரு பாட்டுக்கு 4 அடி. ஒரு பாடலுக்கு 4 அடிகள் கொண்டது. சரியா? அடுத்தது
ஒரு பாட்டும் 4 மணி போன்ற கருத்துக்களை சொல்லுவோம். அதனால அதுக்கு பேர் நான்மணி கடிகை. 4 மணி போன்ற கருத்துக்களை சொல்வதால் அதுக்கு என்ன பேரு? நான்மணி கடிகை அப்படின்னு சொல்லி பேரு. சரியா? அடுத்தது வேற என்ன பார்க்க வேண்டியது இருக்கு இந்த நான்மணி கடிகைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, வாழை மரம் இருக்கு இல்லையா? வாழை மரம் எப்படி சாகும்? வாழை மரம் எப்படி சாகும்? அல்லது வாழை மரத்தோட காலம் முடிஞ்சு போச்சுன்னு எப்ப வெட்டுவாங்க? வாழை மரத்தை எப்ப வெட்டுவாங்க? தார் எடுத்துட்டா வெட்டுவாங்க. அப்ப வாழை மரம் ஒரு காய் கொடுத்துச்சுன்னா அது சாக போகுது. வாழை மரம் ஒரு வருஷத்துக்கு எத்தனை தார் விடும்? ஒரு வருஷத்துக்கு வாழை மரம் எத்தனை தார் விடும்? ஒண்ணுதான். 12 மாசம் விளையாச்சுங்கன்னா ஒரு தார் கொடுக்கும். ஒரு தாருக்கு அப்புறம் வாழை மரத்தை என்ன பண்ணுவாங்க? வெட்டிடுறாங்க. அதனாலதான் வாழை மரம் விவசாயம் பண்றவங்களை நுட்பமா கவனிச்சீங்கன்னா, காய்க்குன்னா தனி மரம் வைப்பாங்க, இலைக்குன்னா தனி மரம் வைப்பாங்க. இலை பெருசா இருக்கிற வாழை இருக்கு சாப்பாட்டுக்கு. அப்ப இலைக்கானதுல காய் அறுக்க மாட்டாங்க. காய் எடுத்துட்டா இலையை சரியா கொடுக்காது. காய்க்கானதுல இலை இருக்க மாட்டாங்க. இலைக்கானதுல கூட காய் அறுத்துருவாங்க. ஆனா கண்டிப்பா காய்க்கானதுல இலை இருக்க மாட்டாங்க. ஏன்? ஏன்னா இலை இருந்தாதான் போட்டோசிந்தசிஸ் நடக்கும். கரெக்டா? போட்டோசிந்தசிஸ் நடந்தாதான் அதுக்கான உணவு கிடைக்கும். உணவு கிடைச்சாதான் காய் பெருசா வரும். ஆனால்தான் இலையா இருக்க மாட்டாங்க. அப்ப எப்படி அந்த வாழை மரம் வந்து ஒரு காயை கொடுத்த உடனே இறந்து போதோ, அந்த மாதிரி நீங்க ஒரு தப்பு பண்ணீங்கன்னா, கெட்டது கொடுத்தீங்கன்னா செத்து போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நாலடியார். சாரி, நான்மணி கடிகை. ரைட்டா? அப்ப அந்த குறிப்பை எழுதிக்கோங்க. வாழை மரம் தான் ஈனுகின்ற காயினாலேயே இறந்து போகிறது. ஈனுகின்றனா பெறுகின்ற, பெத்தெடுத்தல்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் பெறுகின்ற காயினாலேயே இறந்து போகுது. அது போல செய்கின்ற தவறால் அறம் கொள்ளும். நம்ம செய்யற செயலாலதான் நமக்கு நல்லது கெட்டது. பார்த்தோமா? பௌத்தம் தானே சொன்னுச்சு. கரெக்டா? பௌத்தம் என்னப்பா சொன்னுச்சு? இதே போல பௌத்தம் கர்ம வினையை நம்பிச்சா? புத்தர் கர்மா ஏத்துக்கிட்டாரா? ஏத்துக்கிட்டாரா இல்லையா? இது ஒரு சந்தேகத்தோட தலையாட்டு. சரி, சமணருக்கு கர்மாவை ஏத்துக்கிட்டாங்களா? மகாவீரர் ஜெயினிசம் கர்மாவை ஏத்துக்கிட்டாங்களா? கர்மாவை ஏத்துக்கிட்டாங்களா? உண்மையா? கர்மாவை ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா? ஏத்துக்கிட்டாங்க. சமணர்களும் கர்மாவை ஏற்றுக்கொண்டனர். அடுத்தது, கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கு அவர்கள் வாயிலிருந்து வரும் சொற்கள் யமனாகிறதா? கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கு அவர்கள் வாயிலிருந்து வரும் சொற்கள் யமனாகிறது. இதெல்லாம் ஏதோ ஜோசியம் சொல்ற மாதிரி இருக்கு. ரைட்டா? அடுத்தது, இன்னா நாற்பது. இன்னா நாற்பது. இன்னா நாற்பது. இன்னா நாற்பது. ஆசிரியர் கபிலர். ஆசிரியர் கபிலர் 41 பாடல்களை கொண்டது. 40 + 1. ஆக்சுவலா 40ன்றது 41. ஏன்னா கடவுள் வாழ்த்து. 41 பாடல்களை கொண்டது. அடுத்தது, இன்னானா? இன்னானா என்ன பொருள்? இன்னானா சத்தம் கெட்டது, தீயவை. இன்னானா தீயவை. அப்ப துன்பம் தரக்கூடியவற்றை பேசக்கூடிய பாடல் இந்த பாடல்னு போடுது. துன்பம் தரக்கூடியவற்றை பேசக்கூடிய பாடல் இந்த பாடல்.
இந்த பாட்டை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இன்னான்ற வார்த்தை இருக்கும். இன்னா கடைசியில முடியிறப்போ இன்னா. ஆன்றவி சும்மா ஒரு பாட்டு மட்டும் சொல்றேனே, எழுத வேண்டாம். ஆன்றவித்த சான்றோரு பேதை புகழ் இன்னா புகழ் இன்னா. என்ன வந்துருச்சா? மான்று இரண்ட பொழுதின் வழங்கல் பெரிதின்னா நோன்றவிந்து வாழாதார் நோன்பின்னா ஈன்றாலை யோம்பா விட வாங்கினா. எல்லாமே என்னன்னு முடியும். சரிங்களா? அப்போ அடுத்தது என்ன எழுதிக்கலாம்? இன்னா என முடியும்னு போட்டுக்கோங்க, ஞாபகம் வர்றது. ஒவ்வொரு வரியும் இன்னா என முடியும். சரியா? அடுத்தது கடவுள் வாழ்த்திலும் இன்னாதான் இருக்கு. கடவுள் வாழ்த்து கடவுளுக்கே கெட்டதை சொல்லிக் கொடுக்குறாங்க. கெட்டது இந்த சென்ஸ் இதை பண்ணா உனக்கே கெட்டதுன்னு கடவுளுக்கே சொல்லிக் கொடுக்குறாங்க. இன்னா ஓகேவா? கடவுள் வாழ்த்துல என்னென்ன அர்த்தங்கள், என்னென்ன கடவுள்கள் எல்லாம் குறிக்கப்பட்டிருக்காங்க, யார் யாரெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னா சிவன் சிவன் பலராமன் சிவன் பலராமன் திருமால் முருகன். சிவன் பலராமன் திருமால் முருகன் இவங்க எல்லாரையும் பாடியிருக்காங்க. அடுத்தது இனியவை 40. இனியவை 40 சும்மா ஒரு 4 பாயிண்ட் தான். ஏன்னா இதுக்கெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இருந்து தான் எடுக்க முடியும். என்ன கேட்பான்னு தெரியாது. ஆனா அவனோட கொஸ்டின்ஸ் பேப்பர் எடுத்து நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா அதுல இருந்து நிறைய படிக்கலாம். சரிங்களா? இனியவை 40 நான் உங்களுக்கு ஒரு PDF சென்ட் பண்றேன், ப்ரீவியஸ் கொஸ்டின் கார்டு. சரிங்களா? ஆனா உங்களுக்கு கொடுத்தாதான் ஊரெல்லாம் பரவுது. நான் கொடுத்தது சுத்தி திரும்ப என்கிட்டே வருது. சொல்றேன். அடுத்தது இனியவை 40. இனியவை 40 ஆசிரியர் பூதன் சேர்ந்தனர். ஆசிரியர் பூதன் சேர்ந்தனர். பூதம் என்ன பண்ணும்? நல்லதுதான் பண்ணும் அப்படின்னு நினைச்சுக்கணும். அலாவுதீன் மறுப்பது விளக்கம் படம் பார்த்துருக்கீங்களா? இல்லைன்னா அந்த சீரியல் ஒண்ணு வருமே, விளக்க தேய்ச்சிங்கன்னா பூதம் வரும். பூதம் வந்து என்ன கேட்கும்? உனக்கு என்ன வேணும்னு கேட்கும். நீங்க கேட்கறத கொடுக்கும். நமக்கு அந்த மாதிரி ஒரு பூதம் வர மாட்டேங்குது, ஒரு விளக்கம் கிடைக்க மாட்டேங்குது. சரி, அப்ப பூதம் சேர்ந்தனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? இனியவை 40. இதுவும் 40 பாடல்கள். மூணு நல்ல கருத்தை பேசும். அந்த இன்னா 40 4 நல்ல கருத்து. இந்த பாட்டு 3 நல்ல கருத்து. ரைட்டா? 40 பாடல்கள் பார்த்துட்டோமா? பிளஸ் 1ன்னா கடவுள் வாழ்த்து சேர்ந்துட்டீங்க. ஆசிரியர் பார்த்துட்டோம். இது வந்து இனிது இனிதே அப்படின்னு முடியும். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டை நீங்க டக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா இனிது இனிதே அப்படின்னு முடியும். அப்போ இது என்னென்னலாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இனிய 40, இனிய 40, இனிது 40, இனிய 40, இனிது 40, இனியது 40, இனியது 40. சரியா? அப்படிலாம் சொல்றாங்க. அடுத்தது திரிகடுகம். அடுத்த நூல் திரிகடுகம். திரிகடுகம் இது என்ன? திரிகடுகம் ஆசிரியர் யாரு? திரிகடுகத்தினுடைய ஆசிரியர் நல்லாதனார். நல்லாதனார். திரிகடுகத்தினுடைய ஆசிரியர் நல்லாதனார். திரிகடுகத்தினுடைய ஆசிரியர் நல்லாதனார். 3 மருந்து பொருட்களால் ஆன நூல். இது என்னது? 3 மருந்து பொருட்களால் ஆன நூல். என்ன அந்த 3 மருந்து பொருள்? சுக்கு மிளகு திப்பிலி. சுக்கு மிளகு திப்பிலி. இந்த 3ஐயும் அரைச்சு குடிச்சீங்கன்னா, கசாயம் வச்சு குடிச்சீங்கன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்?
உடல் நோய் சரியாகும். அது போல இந்த பாடல்ல உள்ள 3 கருத்துக்களை படிச்சு புரிஞ்சு அதுபடி நீங்க நடந்தீங்கன்னா உங்களுக்கு மனதில் உள்ள நோய் போகுமா? வாழ்க்கை துன்பம் தீரும்னு சொல்றாங்க. ஏலாதி அடுத்த நூல் ஏலாதி நூலாசிரியர் அதிகபட்சம் இதுதான் போயிட்டு இருக்கு. கரெக்டா? இந்த இடத்துல 15 கீழ்கணக்குல திருக்குறளை தவிர்த்து பெருசா நமக்கு கேள்வி அப்படின்னா நூலாசிரியர். வரிகள் எல்லாம் நீங்க தூக்கி படிச்சீங்கன்னா போதுமானது. ரைட்டா? அப்ப ஏலாதி இது என்ன? ஆசிரியர் யாரு? ஏலாதி கனிமேதாவியார். கனிமேதாவியார் ஏலாதியினுடைய ஆசிரியர் கனிமேதாவியார். ஏலாதியினுடைய ஆசிரியர் கனி மேதாவியார். சரியா? அடுத்தது 80 பாடல்கள். ஏலாதியில மொத்தம் எத்தனை பாட்டுன்னு சொல்றாங்க? 80 பாடல்கள். சரியா? ஏலாதியில எத்தனை பாடல்கள்? 80 பாடல்கள். இதுல மொத்தம் எத்தனை மருந்து பொருள்? என்னப்பா? 6. என்னென்ன? ஏலம், அடுத்து ஏலம், நாககேசரம், அடுத்து சிறுமல்லி, பெருமல்லி, சொல்லுங்க. 6 சொன்னீங்க. சுக்கு மிளகு திப்பிலி 3. அடுத்து நாககேசரமா? சரி, நாககேசரம். அடுத்து சிறுநாவற்பூ. சரியா? சிறுநாவற்பூ, லவங்கம், சுக்கு மிளகு திப்பிலி, சுக்கு மிளகு திப்பிலி, ஏலம், சுக்கு மிளகு திப்பிலி, ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ. பெருமல்லி, சிறுமல்லி, குண்டு மல்லி எதையாவது வளர வேண்டியது. சுக்கு மிளகு திப்பிலி, ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ. ஆக்சுவலா ஆனா ஏலத்தை தான் நீங்க ஃபர்ஸ்ட் வைக்கணும். அதனால அது ஏலாது. ஏலம் தான் ஃபர்ஸ்ட் வரும். ரைட்டா? அடுத்தது வேற என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, சோ இந்த 6 போட்டு மருந்து குடிச்சீங்கன்னா திரும்ப உடல்நோய் சரியாகும். அப்ப இந்த பாடல்ல வரக்கூடிய 6 கருத்துக்களையும் படிச்சு அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா மனதில் உள்ள நோய் சரியாகும். ரைட்டா? உடல் அழகால இருக்கக்கூடிய அழகை விட கல்வி அழகு அழகுன்னு சொல்லி இருப்பாங்க. அதை எப்படி சொல்றாங்கன்னா, இடையின் அழகோ, தோளின் அழகோ, ஈடு இல்லாத வேறு அழகுகளோ, நடை அழகோ, நாணத்தினால் ஏற்படும் அழகோ, கழுத்தின் அழகோ உண்மையான அழகு ஆகா. இது எதுவுமே அழகு கிடையாது. என்னும் எழுத்தும் சேர்ந்த, அதாவது கல்வியினால் ஏற்படும் அழகே அழகு என்னும் பொருள்பட வரும் மேலாதி பாடல்களில் ஒன்று. எந்த பாட்டு அப்படின்னா மேல கொடுத்திருக்கான். அதுதான் இடை வனப்பும், தோல் வனப்பும், ஈடில் வனப்பும், நடை வனப்பும், நாணின் வனப்பும், உடைசால் கழுத்தின் வனப்பும், வனப்பல்ல என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு. புரியுதா? நெக்ஸ்ட் முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி ஆசிரியர் யாரு? முதுமொழி காஞ்சியோடைய ஆசிரியர் யாருப்பா? யாரு? யாரு சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. முதுமொழி காஞ்சியினுடைய ஆசிரியர் கேள்விப்பட்ட மாதிரி இல்லையா? கூடலூர் கிழார். கூடலூர் கிழார் முதுமொழி காஞ்சியினுடைய ஆசிரியர் கூடலூர் கிழார். மதுரையை சேர்ந்தவர். இது எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம்னா, ஒவ்வொரு பாட்டும் ஆறுகளி, 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 ஆறுகளி உலகத்து, ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம், ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம், மக்கட்கெல்லாம் மக்களுக்கெல்லாம், அதான் மக்கட்கெல்லாம், ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு பாட்டு தொடங்கும். சரியா? அப்போ வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 100 பாட்டு இருக்கு. முதுமொழி காஞ்சி 100 பாட்டு. ரைட்டா? அதுல 10 10 பிரிக்கிறாங்க. 100 பாட்டை
10 10 பிரிச்சு 100 பாட்டுக்கும் பேர் வைக்கிறாங்க. சும்மா அந்த 100 படிக்கிட்டா ஒரு 10 மட்டும் படிக்கிறேன். ஆசார வித்து ஒழுக்கம் தவறாதவர் அடையும் நன்மைகள் தக்கினை முதலியவை மேற்கொள்ளல் முந்தையோர் கண்ட நெறி எச்சிலுடன் தீண்டத்தகாதவை எச்சிலுடன் காணக்கூடாதவை எச்சில்கள் ரொம்ப மோசமா போகுது. அதனால அதை நம்ம தவிர்த்திடலாம். 100 பாடல்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் இதை எழுதினவர் யாரு? அடுத்த நூல் இல்லையா? அடுத்த நூல் இப்ப என்ன பார்த்தோம்? முதுமொழி காஞ்சி. ஆசார கோவை போட்டுக்கோங்க. ஆசார கோவை. ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார் வன்கயத்தூரை சேர்ந்தவர். இது எந்த ஊர் அப்படின்னா வன்கயத்தூர். வன்கயத்தூர். நூறு பாடலா 10 10 பிரிக்கிறாங்க. சிறந்த 10, இல்லை 10, அறிவு 10, பொய் 10, பழியா 10, எளிய 10, துவ்வா 10, நல்கூர்ந்த 10, அல்ல 10, கண்டா 10 அப்படின்னு 10 10 பிரிக்கிறாங்க. ஆக்சுவலா ஆசார கோவை பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான நூல். சிம்பிளான நூல் இந்த சென்ஸ் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கான அறிவுரைகள் சொல்லக்கூடிய நூல். எப்படி தூங்கணும், எப்ப தூங்கணும், எத்தனை வேலை ஒரு நாளைக்கு உள்ள சாப்பாடை போடணும், சாப்பிடணுமா இல்ல உள்ள கொட்டணுமா சாப்பாடை, ரைட்டா, குளிக்கிறது, பல் துளக்குறது, பேசுறது, அந்த மாதிரி நம்ம ரெகுலரா பண்ணுவோம்ல, ரொம்ப சிம்பிளா டைம் ஒதுக்காம அதை பத்தி பேசக்கூடிய நூல் என்னது? ஆசார கோவை. ரைட்டா? சோ என்னுடைய ஆசிரியர் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம் 100 பாடல்கள். 100 பாடல்கள். பாட்டுக்கு 5 கருத்து. ஆனா எல்லா பாட்டுக்கும் 5 இருக்குமானா இருக்காது. பட் ஆனா பாட்டுக்கு 5ன்றதே நம்ம பொதுவா எடுத்துக்கலாம். இயற்றியர் காரியாசான். 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 இங்க ஒரு 5 மருந்து பார்க்கணும். கண்டங்கத்திரி, கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சில். கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சில். இந்த 5 பேர்களும் என்னது? இந்த 5 பேர்களே வச்சு மருந்து வச்சு குடிச்சீங்கன்னா உடல் நோய் சரியாகும். அது போல உள்ள கருத்துக்களை படிச்சோம்னா மனநோய் சரியாகும் சொல்றாங்க. ரைட்டா? குறிப்பா ஒழுக்கக்கேடுக்கு மருந்தாகிறதுன்னு சொல்றாங்க. இந்த நூலை ஒழுக்கக்கேடுக்கு மருந்தாகிறது. இந்த அந்த காரியாசனா மாக்காரியாசான் அப்படின்னு சொல்றாங்க. மாக்காரியாசான். மாக்காரியாசான். ஐந்திணை 50. அடுத்த நூல் ஐந்திணை 50. ஐந்திணை 50. ஆசிரியர் மாறன் பொறையனார். மாறன் பொறையனார். ஐந்திணை 50 ஆசிரியர் மாறன் பொறையனார். 5 திணைகளை பாடக்கூடியது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய 5 திணைகளை பாடக்கூடியது. 5 திணைகளை பாடக்கூடியது. 5 திணைகளை பாடக்கூடிய நூல். ரைட்டா? நெக்ஸ்ட்
எத்தனை பாட்டுன்னா 50 பாட்டு. 5 எத்தனை 50 பாட்டு. ரைட்டா? சோ இதுல ஒரு பாட்டு கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, சுனைவாய் சிறுநீரை எய்தாதென் ரெண்ணி பிணைமான் இனித்துண்ண வேண்டி கலைமாத்தன் கள்ளத்தின் ஊக்கம் சுரமென்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி அப்படின்னு ஒரு பாட்டு கொடுத்திருக்கான். சரிங்களா? 5 பட் இதுல பெருசா ஒரு பாடல் வந்ததுல என்ன பாட்டு ஆசிரியர், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 5 5 ஆசிரியர் மூவாதியார். 5 ஆசிரியர் மூவாதியார். எத்தனை பாட்டு இருக்கும் அப்போ? 70 பாட்டு. ரைட்டா? திணைமொழி 50. திணைமொழி 50. திணைமொழி 50 ஆசிரியர் கண்ணன் சேந்தனார். கண்ணன் சேந்தனார். திணைமொழி 50 ஆசிரியர் கண்ணன் சேந்தனார். சரியா? கண்ணன் சேந்தனார். அடுத்து இதுக்கு வேற என்ன சொல்லலாம்? 50 பாடல்கள், மொத்தம் 50 பாடல்கள். அடுத்து திணைமாலை 150. திணைமாலை 150. சரியா? மொத்தம் 153 பாடல். இது ரொம்ப முக்கியம். 153 பாடல். ஆசிரியர் கனிமேதாவியார். ஆசிரியர் கனிமேதாவியார். 7வது வருதானே? கரெக்டா? அடுத்தது கைநிலை. கை இன்னுன்னா இந்து போடுவோம். இந்து அந்த இன்னும் போடுவோம். கைநிலை இது வந்து அகப்பொருள் சார்ந்தது. அகப்பொருள். அகப்பொருள் மொத்தம் 60 பாடல்கள். 60 பாடல்கள். சோ இதுவும் 5 திணைகளை பாடியதுதான். தமிழர் நிலம் 5 நிலத்தை பாடியது. 60 பாடல்கள் உள்ளதுனால, தட் இஸ் 60 பாடல்கள் இருக்கு, 5 திணைகளை பாடுறதுனால 5 திணை 60ன்னு ஒரு பேர் இருக்கு. 5 திணை 60. இதுக்கு வேற என்ன பேர் இருக்குன்னா 5 திணை 60ன்னு ஒரு பேர் இருக்கு. 5 திணை 60. இதை இயற்றியவர் ஆசிரியர் புல்லங்காடனார். 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 அடுத்தது கார் 40. கார் 40. கார் 40. இது அகம் சார்ந்த நூல். அகம் சார்ந்தது. கார்த்திகை தீபத்தை பத்தி பாடக்கூடிய நூல். கார் 40 கார்த்திகை தீபத்தை பாடக்கூடிய நூல். ஆசிரியர் கண்ணன் கூத்தனார். கண்ணன் கூத்தனார். கண்ணன் கூத்தனார். சரிங்களா? கார்த்திகை தீபம் கண்ணன் கூத்தனார் ஆசிரியர். 40 பாடல்கள். இதை மட்டும் போட்டு முடியுங்க. வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, தலைவனின் வருகைக்காக பார்த்திருக்கும் தலைவியின் இயக்கத்தை கார்கால பின்னணியில் எடுத்து கூறுங்கள். அப்போ ஒரே வார்த்தை கார்கால பின்னணியில் எழுதப்பட்ட நூல்னு பொருள். கார்கால பின்னணியில் எழுதப்பட்ட நூல். அடுத்தது களவழி 40. அடுத்த நூல் என்ன அப்படின்னா களவழி 40. அடுத்த நூல் களவழி 40.
சரிங்களா? களவழி 40. இதனுடைய ஆசிரியர் பொய்கையார். பொய்கையார். களவழி 40 ஆசிரியர் பொய்கையார். ஒரு போரை பத்தி எழுதியிருக்காரு. யாருக்கான போர் அப்படின்னா சோழ மன்னன் கோ செங்கானன். சோழ மன்னன் கோ செங்கானனுக்கும் சேர மன்னன் கணைக்கால் இரும்பொறை. சோழ மன்னன் கோ செங்கானனுக்கும் சேர மன்னன் கணைக்கால் இரும்பொறைக்கும் இடையில் கழுமலத்தில், அந்த ஊரோட பேரு கழுமலத்தில் நடந்த போரை எழுதியுள்ளார். அதுதான் களவழி 40. போர்ல சேர மன்னன் தோத்து போறாரு. சேர மன்னன் தோத்து கைதியா மாறுறாரு. அந்த சேர மன்னனை விடுவிக்க சொல்லி பாடப்பட்ட நூல் தான் இந்த நூல். யாரு? கணைக்கால் இரும்புரை அப்படின்னு சொல்லக்கூடிய சேர மன்னனை கைது பண்றாங்க இல்லையா, அவரை விடுவிக்க சொல்லி பாடப்பட்ட நூல் தான் என்னது? இந்த களவழி 40. ஆனா இவன் சேர மன்னனுக்கு சப்போர்ட் பண்றான்னு நினைக்காதீங்க. இவன் என்ன பண்றான்னா சோழ மன்னனுடைய பெருமையை பேசி அவனெல்லாம் என் கைது பண்ணி வச்சிருக்க, ரிலீஸ் பண்ணு சொல்லுவான். உன்னோட தகுதிக்கு நீ அவனெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, அரெஸ்ட் பண்ணவே கூடாது, குற்ற போட்டோம் அப்படின்ற டோன்ல தான் இந்த பாட்டு. சரிங்களா? அடுத்தது களவழின்ற வார்த்தை வரும் இந்த பாட்டுல. ஏரோர் களவழி. ஏர் ஓர், அதுதான் ஏரோர் களவழி. தேரோர் களவழி. இன்னொரு வார்த்தை தேரோர் களவழி. தேரோர். இந்த ஏரோர் களவழி இருக்கு இல்லையா, அது நெல் அடிக்கிற காலத்தை பேசுறது. நெல் அடிப்பாங்க பாத்திருக்கீங்களா? நெல் அறுத்துட்டு நெல் கட்டி அடிச்சு தூத்துவாங்க. மரத்துல குடிச்சு என்ன பண்ணுவாங்க, கொட்டுவாங்க. அதுல அந்த ஹஸ்ட், அந்த தூசி எல்லாம் பறந்து போயிடும், நெல் மட்டும் கீழே விடும். அது வந்து ஏரோர் களவழினும். தேரோர் களவழி அப்படின்னா போர்க்களத்தையும் குறிக்குது. தேரோர் களவழி இது வந்து போர்க்களத்தை குறிக்குது. அடுத்தது எத்தனை வந்திருக்கு? சத்தமா 18 17 திருக்குறள் சேர்த்து 17. எது மிஸ் ஆகுது? பழமொழி 400. முன்றுவரை அறையினார். பழமொழி 400 முன்றுவரை அறையினார். மொத்தம் எத்தனை பாட்டு? 400 பாட்டு. சரிங்களா? 400 பாட்டு. எதை பத்தி பேசுவோம்? எதை பத்தி பேச போகுது? பழமொழி. மக்களோட வாழ்வியல பழமொழியா சொல்லியிருப்பாங்க. சரியா? அப்ப அடுத்தது ஐம்பெரும் காப்பியம். ஐஞ்சிறுங்காப்பியமா? ஐம்பெரும் காப்பியம் என்னென்ன? ஐம்பெரும் காப்பியம் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி. வளையாபதியே 4 வாட்டி வந்து போச்சு. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, கொண்டலகேசி, வளையாபதி. 5 பேர் எழுது. ஏதாவது சந்தேகம் இருக்கா? கண்ணகியோட கோவலனுடைய கதை
கண்ணகியும் கோவலனும் எந்த ஊருக்காரங்க? கண்ணகியும் கோவலனும் எந்த ஊருப்பா? அட சோழ சேரரோட எந்த ஊரு? பரம்பரையை தான் பேசுவாரு, ஊரை சொல்ல மாட்டாரு. எந்த ஊரு? சத்தமா பூம்புகாரா? எங்க போறாங்க? மாதவி கிட்ட மாட்டிக்கிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு எங்க போறாங்க அடுத்து? எங்க? மதுரை. கண்ணகி கூட போனது யாரு? கோவலன் தான்ப்பா போவாரு. அப்புறம் கண்ணகி கூட அம்மா தம்பியா போமா? கண்ணகி கூட அவங்க வீட்டுக்காரர் தான் போவாரு. அவங்க 2 பேர் கூடயும் போனது யாரு? கவுந்தியடிகள். கவுந்தியடிகள் போவாரா? கண்ணகியோட கால்ல இருக்கிற சிலம்பு என்னது? என்ன பரல்? மாணிக்கம். அந்த அம்மா கால்ல இருக்கிறது முத்து. மன்னனோட பேர் என்ன? யாரு? கட்டப்பாவா? யாரு? நெடுஞ்செழியன். அவங்க மனைவியோட பேர் என்ன? கோப்பெருந்தேவி. சரியா? வேற நூலை எழுதினவர் யாரு? இளங்கோடிகள். எழுத சொன்னவர் யாரு? சீத்தலை சாத்தனார். கதையை சொன்னவர் யாரு? சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார் தானே கதையை சொல்லி நீங்களே எழுதுன்னு சொல்லுவாரு. எழுதுறன்னு ஒத்துக்கிட்டது யாரு? இளங்கோடிகள். எழுதினாருன்னா அவர் அதை ஒத்துக்கிட்டதுனாலதான் எழுதினாரு. அந்த 2 பேர் கூடயும் போனது யாரு? சீத்தலை சாத்தனார் கூடயும் அந்த இளங்கோடிகள் கூட போனது யாரு? மன்னன். சத்தமா. சேரன், செங்குட்டுவன். கண்ணகிக்கு சிலை வைக்க எங்க இருந்து சில கல்லு கொண்டு வந்தாரு? இமயமலையில இருந்து. சிலை எங்க இருக்கு? சிலை எங்க பாருக்கு? மேடம் என்ன மேடம் எழுதுறீங்க? என்னென்ன சொல்றான் பாருங்க. கண்ணகியோட சிலை எங்க இருக்கு? சென்னையிலயா? சென்னையிலயா? கடலூர்லயா? இலங்கையிலயா? மதுரையிலயா? கேரளா. கண்ணகியோட சிலை எங்க இருக்குன்னா கேரளாவில இருக்கும். சரியா? கேரளால திருவஞ்சை களம் அப்படின்னு சொல்ல முடியாது. திருவஞ்சை களம். சரியா? கேரளாவில திருவஞ்சை களம். ஓகே. அடுத்தது வேற என்ன சொல்லலாம் சிலப்பதிகாரத்துக்கு? சிலப்பதிகாரம் இருக்கு 3 உண்மை. இதெல்லாம் நம்ம பெருசா படிக்க வேண்டாம், நம்ம பல காலமா படிச்சதுதான். சரியா? எழுத கூட வேண்டாம். சிலப்பதிகாரம் இருக்கு 3 உண்மைகள் என்ன? ஊழ்வினை ஊருக்கு வந்து ஊட்டுமா? ஊழ்வினை ஊருக்கு வராது, ஊர்ந்து வந்தா? ஊர்ந்து வருமா? ஊழ்வினை ஊர்ந்து வந்து ஊட்டுமா? என்னத்த ஊர்ந்து வந்து ஊட்டும்? உரத்து? ஏன் ஊருக்கு வந்து ஊட்டும், ஊர்ந்து வந்து ஊட்டுன்ற? ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். அது எழுதுங்க அந்த 3 வரி. அரசியல் பிழைத்தோருக்கு அரங்கூற்றாகும். அரசியல் பிழைத்தோருக்கு அரங்கூற்றாகும். கடைசி கிளாஸ்னா என்ன கையில பிடிக்க முடியாது. அரசியல் பிழைத்தோருக்கு அரங்கூற்றாகும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். பத்தினி மட்டும்தான் இருப்பான், பத்தனை இருக்கவே மாட்டான். கரெக்டா? அவன் 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாலோ அல்லது வேற ஒரு வயசு வச்சுக்கிட்டாலோ இல்லீகலா, அது பெரிய தப்பு இல்ல. இல்ல சமூகம் அப்படிதான் காட்டுது. இவங்க 2வது திருமணம் பண்ணிட்டா போயிடுவான் பத்தினிக்கு. ஆணாதிக்க சமூகம். ரைட். அரசியல் பிழைத்தோருக்கு அரங்கூற்றாகும். முறைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். ஊழ்வினைனா என்ன? ஊழ்வினை என்னப்பா? சத்தமா. ஊழ்வினைனா என்னப்பா? ஊழ்வினை எதை சத்தமா சொல்லுங்க. கர்மவினை. அவ்வளவுதான். முன் ஜென்மத்துல பண்ணது.
முன் ஜென்மத்துல பண்ணது இன்னைக்கு என்ன பண்றீங்களோ அதுக்கு நாளைக்கு கிடைக்கும். கர்மாவை எப்படி புரிஞ்சுக்கணும்? இன்னைக்கு நேத்துன்னு புரிஞ்சுக்கணும். எதுக்கு கர்மா பார்க்கணும்? பண்ண போறதுக்கு தான் கர்மா பார்க்கணும். கரெக்டா? இன்னைக்கு யாருக்கோ ஒரு கெட்டது நினைக்க போறீங்க, இல்ல யாருக்கோ ஒரு கெட்டது செய்ய போறீங்க, எங்கேயோ யாரையோ கொளுத்தி போட போறீங்க, பத்த வச்சு விட போறீங்க, மாட்டி விட போறீங்க அப்படின்னா அந்த கர்மா பார்க்கணும். நாளைக்கு இவனை நம்ம கொளுத்தி போட்டோம்னா நம்மள நாளைக்கு இன்னொருத்தவங்க கொளுத்தி போடுவான்னு மனசுல வரணும். அந்த கர்மா தேவை. பண்ணி முடிஞ்ச விஷயத்துக்கு கர்மா பார்க்க கூடாது. தப்பு பண்ணிட்டீங்க, சரியா? தப்பு பண்ணியாச்சு. இப்ப ஒரு கொலையே பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், இல்ல கொலை பண்ண போறீங்க. கொலை பண்ண போறீங்கன்னா அதுக்கு முன்னாடிதான் நீங்க கர்மாவை யோசிக்கணும். நாளைக்கு நமக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு. பண்ணிட்டீங்க, என்ன பண்றது? கிரிமினலா மாறிடணும். எப்படி கிரிமினல் இந்த சென்ஸ் அடுத்த கொலை பண்ண சொல்ல, சரியா? எப்படி தப்பிக்கிறது? கரெக்ட் அதானே? கர்ம வினைன்னு உட்கார்ந்து இருக்க முடியாது. ரெண்டாவது, அந்த கர்மாவில நம்ம யாரோட புகுத்த கூடாது அப்படின்னா, பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட கர்மாவை புகுத்த கூடாது, உடல் நலம் குன்றியவர்கள்ட்ட கர்மாவை புகுத்த கூடாது, அடி வாங்குறவன்ட்ட கர்மாவை புகுத்த கூடாது. யாரோ ஒருத்தவனை போட்டு கொலை கொலைன்னு குழந்துட்டு இருப்பான், அவன்கிட்ட போயிட்டு போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் தான் அடி வாங்குறான்னு சொல்லக்கூடாது. வண்டியில போறப்ப கீழே விழுந்துருவாங்க தவறுதலா, அவங்கள்ட்ட போயிட்டு கர்மாவில விழுந்துட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. உடல் ஊனமுற்றவர்களா பிறந்திருப்பாங்க, அவங்கள போயிட்டு கர்ம வினைன்னு சொல்லக்கூடாது. ரைட்டா? அவங்கள்ட்ட போயிட்டு கர்ம வினை அப்படின்னு சொல்லக்கூடாது, சரியா? சோ இதெல்லாம் கர்மாவில நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். ரைட்டா? இதெல்லாம் கர்மாவில பார்க்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது வேற என்ன சொல்லலாம்? சிலப்பதிகாரத்துக்கு எத்தனை பாட்டு இருக்கு? எத்தனை பாட்டு எக்ஸாக்டா இருக்குல்ல? 5001 அடிகள், 5001. இதுல மொத்தம் எத்தனை அடிகள் இருக்குன்னா 5001 அடிகள், 3 காண்டங்கள், 30 காதைகள். 3 காண்டங்கள், 30 காதைகள். 3 காண்டங்கள், 30 காதைகள். இதுல சிலப்பதிகாரத்துல மதுரை காண்டம், கீழே கீழே எழுதிக்கோங்க. மதுரை காண்டம், புகார் காண்டம், வஞ்சி காண்டம். மதுரை காண்டம், புகார் காண்டம், வஞ்சி காண்டம். அந்த மாதிரி 3 காண்டம். மதுரை காண்டையில 13 காதைகள் இருக்கு. 13 காதைகள். மதுரை காண்டத்துல 13 காதைகள். புகார் காண்டத்துல 10 காதைகள். புகார் காண்டத்துல 10 காதைகள். வஞ்சியில 7. வஞ்சியில 7. அடிகள் நீரே அருளுக. அடிகள் நீரே அருளுக யார் சொன்னது? சீத்தலை சாத்தனார். யார்கிட்ட சொல்றாரு? இளங்கோடிகள்கிட்ட. நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம்னு நினைக்கிறேன். அங்க முற்கால தமிழ் சமுதாய வரலாறுல பாயிண்ட் கொடுத்தேன். முற்கால தமிழ் சொசைட்டி அங்க ஸ்டார்டிங்லயே கொடுத்தேன். பூம்புகார் என்ற ஊர்ல கொடுத்திருக்கேன். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள். நாட்டுதும், நாட்டுதும், நாட்டுதும் எழுதுறேன்னு அர்த்தம். நாட்டுதும் எழுதுறேன். நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள். சரியா? நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள். ரைட்டா? அடுத்தது, இந்த கண்ணகி மதுரை எடுத்துட்டு எந்த மரத்துக்கு கீழே போய் உட்காருவாங்க? எந்த மரத்துக்கு கீழே போய் உட்காருவாங்க? புளிய மரமா? வேப்ப மரமா? கண்ணகி எந்த மரத்துக்கு கீழே உட்காருவாங்க? வேங்கை மரம். வேங்கை. கண்ணகி உட்காரக்கூடிய மரம் வேங்கை மரம். கண்ணகி கோவலன் கூட போனது யாரு மதுரைக்கு? கவுந்தி அடிகள். பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யாரு? சேரன் செங்குட்டுவன். பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தது சேரன் செங்குட்டுவன். சரியா? அடுத்தது, இந்த நூலுக்கான வேறு பெயர்கள்: முத்தமிழ் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், ஒற்றுமை காப்பியம்,
முத்தமிழ் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம், முத்தமிழ் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம், குடிமக்கள் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம், குடிமக்கள் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், செந்தமிழ் காப்பியம், செந்தமிழ் காப்பியம், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள், உரையிடையிட்ட அல்லது உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள், உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள், தமிழின் முதல் காப்பியமா? தமிழின் முதல் காப்பியம்னு போடுங்க. காலம் என்ன? நூலுடைய காலம் என்ன? 12 இல்லப்பா, 2ஆம் நூற்றாண்டு. 2 12ஆம் நூற்றாண்டுலதான் கிட்டத்தட்ட இவங்க வந்துடுறாங்களே, சுல்தான் வந்துடுறாங்க. கரெக்டா? 1890ல சுல்தான் வந்துடுறாங்க. கோவலன் கொலை செய்யப்பட்ட இடம் என்னது? கொலை செய்யப்பட்ட இடம் சத்தமா? அந்த இடத்துக்கு ஒரு பேரு சொல்லுவாங்க. கோவலன் கொலை செய்யப்பட்ட இடத்துக்கு என்ன பேரு? கோவலன் பொட்டல். கோவலன் பொட்டல். பொட்டல். அடுத்தது மணிமேகலை. மணிமேகலை ஆசிரியர் யாரு? சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார். 4755 அடிகள், 4755 அடிகள். இதுல மொத்தம் 4755. 30 காதைகள். 30 காதைகள். பௌத்த காப்பியம். இது என்னன்னா பௌத்த மதத்தை பாடக்கூடிய நூல். பௌத்த காப்பியம். பௌத்தம், தட் இஸ் புத்திசம். தமிழின் முதல் சமய காப்பியம். தமிழின் முதல் சமய காப்பியம். தமிழின் முதல் சமய காப்பியம். மணிமேகலை யாரு? யாரு? மாதவிக்கும் கோவலன். சோ மாதவி மற்றும் கோவலனின் மகள்னு போடுங்க. மணிமேகலை மாதவி மற்றும் கோவலனின் மகள். மாதவி மற்றும் கோவலனின் மகள் மணிமேகலை. மணிமேகலை கதை தெரியும் இல்லையா? என்ன கதை? மணிமேகலைய மணிமேகலா தெய்வம் மணிப்பல்லவத்து தீவுக்கு கூட்டிட்டு போய் விட்டுரும். அங்க அந்த பொண்ணு யாரை சந்திப்பாங்க? தீவத்திலகைய சந்திப்பாங்க. அங்க வைகாசி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு என்ன வரும்? கோமுகின்ற குளத்துல இருந்து ஆபுத்தீரன்னு சொல்லக்கூடிய நபர் கையில இருக்கக்கூடிய அமுத சுரபி பாத்திரம் வெளியில வரும். அதை அந்த பொண்ணு மணிமேகலை எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டு நேரா எங்க போவாங்க? பூம்புகாருக்கு. யார் வீட்டுக்கு போவாங்க? ஆதிரை வீட்டுக்கு போவாங்க. அந்த ஆதிரை கிட்ட சாப்பாடுவாங்க. சாப்பாடு வாங்கிட்டு நேரம் எங்க போவாங்க? ஜெயிலுக்கு போவாங்க. ஜெயில போய் என்ன பண்ணுவாங்க? எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. இது தெரிஞ்சு மன்னன் அவங்கள சண்டை போட வருவான். மன்னன் என்ன சொல்லுவாங்க? சிறைக்கூடம் என்பது அறக்கூடமாக இருக்க வேண்டும். சிறைக்கூடம் என்னவா இருக்கணும்? அறக்கூடமா இருக்கணும் அப்படின்னு சொன்னது யாரு? மணிமேகலை. சோ இது நமக்கு சிக்ஸ்த்ல ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கதை. அதனால கதை நமக்கு தெரியும். அடுத்தது அந்த ஒரு லைன் எழுதிக்கோங்க. சிறைக்கூடம் அறக்கூடமாக இருக்க வேண்டும்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க. சிறைக்கூடம் அறக்கூடமாக இருக்க வேண்டும். சரியா? பசிப்பினி போக்கிய பாவை என யார் அழைப்பாங்க? பசிப்பினி போக்கிய பாவை மணிமேகலை. மணிமேகலை தான். அந்த 6th புக்ல அந்த லெசனோட பேரே அதுதான், பசிப்பினி போக்கிய பாவை.
பசிப்பினி போக்கிய பாவை. சரிங்களா? பசிப்பினி போக்கிய பாவை. அடுத்தது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் என அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் என அழைக்கப்படுகிறது. சரியா? மணிமேகலையை ஆசீர்வதித்த துறவி யாரு? இத சொல்றவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துரும். கிளாஸ் எடுத்து இத்தனை மாசத்துல நீங்களும் 3 சப்ஜெக்ட் முடிச்சிட்டீங்க சார், ஒரு குண்டுமணி கூட கிஃப்ட் கொடுக்கல சார்ன்னு யாரும் நினைக்கிறீங்களா? இதை சொல்றவங்களுக்கு கட்டாயமா ஒரு கிஃப்ட். மணிமேகலையை ஆசீர்வதித்த துறவி யாரு? ஆப்ஷனா? எனக்கு ஆப்ஷன் கொடுக்க வராது. சரி, கவுந்தியடிகள், அரவணடிகள், ரெண்டோட ஸ்டாப் ஆயிடுச்சு. ரெண்டுத்துல யாரு? அரவணடிகள். காந்தியடிகள். அப்ப ரொம்ப யோசிக்கிறீங்க. கவுந்தியடிகளா? சரி, கரெக்டா? தப்பு. அரவணடிகள். கவுந்தியடிகள் தான் அங்க வந்துட்டாருல சிலப்பதிகாரத்தில், அப்படியே அவர் இங்க வரப்போறாரு. அரவணடிகள் போடுங்கம்மா. மணிமேகலை கேட்கக்கூடிய கேள்வி. மணிமேகலை ஆசீர்வதித்த துறவி யாருன்னா அரவணடிகள். மணிமேகலையை ஆசீர்வதித்த துறவி அரவணடிகள். சரிங்களா? மணிமேகலையோட தோழி சுதமதி. 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 ஓகேவா? மூணாவது சீவக சிந்தாமணி. த்ரீ 145. சீவக சிந்தாமணி பாத்தீங்கன்னா 3145 பாடல்கள். தட் இஸ் விருத்தப்பாக்கள். 3145 விருத்தப்பாக்கள். பாட்டுடை தலைவன் சீவகன். சீவகன். சீவகன் அவனுடைய 8 கல்யாணத்தை பத்தி பாடக்கூடிய நூல். மேடம்க்கு தலை சுத்துது. அவன் ஒண்ணுக்கே செத்து சொன்னாம போயிட்டு இருக்கான். 8ஆ? சீவகனுடைய 8 கல்யாணத்தை பத்தி பாடக்கூடிய நூல் எது அப்படின்னா சீவக சிந்தாமணி. சிந்தாமணி அப்படின்னா ஒளி குன்றாத மணி அப்படின்னு அர்த்தமா. ஒளி குன்றாத மணி. ஒளி குன்றாத மணி 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நூல். ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த நூல். சரியா? 13 இளம்பகம் உடைய நூல். 3145 13 இளம்பகம். 13 இளம்பகம். சரியா? 3145 ரைட்டா? அடுத்தது ஒரு செகண்ட். அடுத்தது ஆசிரியர் சொல்லிட்டேனா? ஆசிரியர் யாரு? திருத்தக்க தேவர். ஆசிரியர் திருத்தக்க தேவர். சமண மத நூல். ஜெயினிசம் பத்தி பாடக்கூடியது சமண மத நூல். சமண மத நூல். அடுத்து பாத்தீங்கன்னா ஜீவோப் வந்து இந்த நூல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காரு. ஜீவோப். ஜீவோப்பு திருத்தக்க தேவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ் கவிஞர்களுள் இளவரசர்னு சொல்றாரு. தமிழ் கவிஞர்களுள் இளவரசர் என திருத்தக்க தேவரை சொன்னது யாருன்னா ஜீவோ. இந்த நூலோட வேறு பெயர்கள், சீவக சிந்தாமணியுடைய வேறு பெயர்கள்: மனநூல். மனநூல். மனனா திருமணம். மனநூல் அதான் அந்த 8 திருமணம். முக்தி நூல். முக்தி 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 நூல். முக்தி நூல். 8 கல்யாணம் பண்ணா முக்தி தான். மேடம் அதானே நினைச்சு சிரிச்சீங்க? உண்மையை சொல்லுங்க. அதை நினைச்சுதானே சிரிச்சீங்க? கண்டுபிடிச்சிட்டேன். காமநூல். மனநூல், முக்தி நூல், காமநூல், மறை நூல். மறை. மறை நூல். இயற்கை தவம். இயற்கை தவம் சொன்னது திருவிக்கா. தமிழ்நாட்டு காந்தி. இயற்கை தவம் திருவிக்கா.
வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த நூலுக்கு விருத்தப்பாவாலான முதல் காவியம் அல்லது காப்பியம். விருத்தப்பாவாலான முதல் காப்பியம் அல்லது காவியம். சரியா? இதுக்கான முன்னோடி, அதாவது சீவக சிந்தாமணி எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு டெமோவா இன்னொரு நூல் எழுதியிருப்பாரு. அந்த நூலோட பேர் நரி விருத்தம். சீவக சிந்தாமணியோட முன்னோடி நூல் என்னன்னா நரி விருத்தம். இதுதான் விருத்தப்பாவாலான முதல் நூல். விருத்தப்பாவாலான முதல் நூல் அப்படின்னா நரி விருத்தம். முதல் காவியம் அல்லது காப்பியம்னா சீவக சிந்தாமணி. அடுத்து வளையாபதி. வளையாபதி வளையாபதி ஆசிரியர் தெருல 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நூல். 72 பாடல்கள் கிடைச்சிருக்கு. ஆசிரியர் தெரியவில்லை. 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நூல். 72 பாடல்கள் கிடைத்தன. அஞ்சாவது குண்டலகேசி. ஆசிரியர் நாதகுப்தனார். 9ஆம் நூற்றாண்டு. ஆசிரியர் நாதகுப்தனார் 9ஆம் நூற்றாண்டு. பாட்டுடை தலைவி குண்டலகேசி. பாட்டுடை தலைவி குண்டலகேசி. சரியா? பாட்டுடை தலைவி யாரு? குண்டலகேசி. சமண மதத்தை விமர்சித்து பாடப்பட்ட நூல். இந்த நூல் பாத்தீங்கன்னா சமண மதத்தை விமர்சித்து பாடப்பட்ட நூல். சமண மதத்தை விமர்சித்து பாடப்பட்ட நூல். 224 பாடல் கிடைச்சிருக்கு. எத்தனை பாட்டுன்னு தெரியல. ஆனா 224 நமக்கு கிடைச்சிருக்கு. 224 பாடல்கள் கிடைத்துள்ளன. இந்த நூலுடைய வேறு பெயர்கள் அகலகவி. நூலுடைய வேறு பெயர் அகலகவி. குண்டலகேசி விருத்தம். இன்னொரு பேர் குண்டலகேசி விருத்தம். ஐம்பெரும் காப்பியம் முடிஞ்சது. அடுத்து ஐஞ்சிறுகாப்பியம். நூல் பேர் எழுதிக்கோங்க. நாககுமார காவியம், உதயகுமார காவியம், யசோதர காவியம், யசோதர காவியத்தோட ஆசிரியர் உடையார் வேல் வெண்ணாவலூர். உடையார் வேல் வெண்ணாவலூர். இதுதான் யசோதர காவியத்துடைய ஆசிரியர் ஆவாங்க. நீலகேசி 4வது நூல் நீலகேசி. 5வது நூல் சூளாமணி. சூளாமணியுடைய ஆசிரியர் தோலாமொழி தேவர். தோலாமொழி தேவர். மற்ற நூல்களுக்கு ஆசிரியர் கிடைக்கல. சரியா? அடுத்தது நாககுமார காவியம் தலைப்பு போடுங்க. நாககுமார காவியம் 16ஆம் நூற்றாண்டு சமண மத நூல். 16ஆம் நூற்றாண்டு சமண மத நூல். பாட்டுடை தலைவன் நாககுமாரன். 5 சருக்கங்கள், 170 பாடல்கள் இருக்கு.
இதுல பாத்தீங்கன்னா 5 சருக்கங்கள் 170 பாடல்கள் இருக்கு. 16ஆம் நூற்றாண்டு சமண மத நூல், பாட்டுடை தலைவன் நாககுமாரன். 5 சருக்கங்கள் 170 பாடல்கள் இருக்கு. அடுத்து இரண்டாவது நூல் உதயகுமார காவியம். உதயகுமார காவியம் 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நூல். 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நூல். 6 காண்டங்கள் 394 பாடல்கள். 6 காண்டங்கள் 394 பாடல்கள். பாட்டுடை தலைவன் உதயகுமாரன். அவனோட வேறு பெயர் விச்சை வீரன். விச்சை வீரன். விச்சைனா கல்வின்னு அர்த்தம். விச்சை வீரன். இதுவும் சமண மத நூல். இந்த நூலோட வேறு பெயர் உதயணன் காதை. உதயணன் கதை அல்லது காதை. உதயணன் காதை அல்லது கதை. மூணாவது யசோதர காவியம். மூணாவது நூல் யசோதர காவியம். அதிகபட்சம் ஆசிரியர்கள் கேட்டிருக்காங்க அந்த 5 காப்பியத்தெல்லாம். மூணாவது யசோதர காவியம். ஆசிரியர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோமா, உடையார்வேல் பெண்ணாவலூர். யசோதரன் பாட்டுடை தலைவன். அவந்தி நாட்டு மன்னன். யாரு? அவந்தி நாட்டு மன்னன். 13ஆம் நூற்றாண்டு. இவன் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தான். 5 சருக்கங்கள். இதுல 5 சருக்கங்கள் 320/330 போடுங்க. 320/330 பாடல்கள். ரெண்டுத்துல எது வந்தாலும் சரின்னு போட்டு அடிச்சிருங்க. 320/330 பாடல்கள். 4வது நூல் நீலகேசி. நீலம் அப்படின்னா கருப்புன்னு அர்த்தம். கேசி அப்படின்னா கூந்தல் அர்த்தம். நீலகேசி. நீலம்னா கருப்பு, கேசி அப்படின்னா கூந்தல். கருமை நிற கூந்தலுடைய பெண்ணின் வரலாறு. நீலகேசி அப்படின்னா கருமை நிற கூந்தலுடைய பெண்ணின் வரலாறு. 6 காண்டங்கள் 894 பாடல்கள். 6 காண்டங்கள் 894 பாடல்கள். 6 காண்டங்கள் 894 பாடல்கள். சரி, 6 காண்டங்கள் 894 பாடல்கள். குண்டலகேசிக்கு எதிராக எழுதப்பட்ட நூல். அங்க 50 குண்டலகேசி பார்த்தோமா, அதுக்கு எதிராக எழுதப்பட்ட நூல். ஏன்னா இது சமண மத நூல், அது பௌத்த மத நூல். குண்டலகேசி பௌத்த மத நூல், அதனாலதான் சமணத்தை திட்டுது. இது சமண மத நூல், அதனாலதான் பௌத்தத்தை திட்டுது. குண்டலகேசிக்கு எதிராக எழுதப்பட்ட நூல். தமிழின் முதல் தர்க்க நூல். தர்க்கனா வாதம் விவாதம், அந்த எதிர்கருத்து சொல்லக்கூடிய நூல். தமிழின் முதல் தர்க்க நூல். வேறு பெயர்கள். இந்த நூலுக்கான வேறு பெயர்கள்: நீலகேசி திரட்டு, யாப்பெருங்கல விருத்தி உரை. நீலகேசி திரட்டு, யாப்பெருங்கல விருத்தி உரை. 5வது சூளாமணி. ஆசிரியர் யாரு? தோலாமொழித்தேவர். தோலாமொழித்தேவர். ரைட்டா? 12 சருக்கங்கள் 2330 பாடல்கள். 12 சருக்கங்கள் 2330 பாடல்கள். 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. நூல் பாத்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது.
ரைட்டா? அவ்வளவுதான் இலக்கிய பகுதி. ஸோ யூனிட் 6 முடிஞ்சது. என்ன டவுட் இருந்தா கேளுங்க. அப்ப நம்ம என்ன இருக்கு, அந்த திருக்குறளை மட்டும் உங்களுக்கு படிக்க சொல்லியிருக்கு. திருக்குறளுக்கான ஜெனரல் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். 6வதுல இருந்து 12வதுல திருக்குறளை படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் மனப்பாடம் பண்ண வேண்டாம். குறள் படிச்சா பொருள் தெரிகிற அளவுக்கு படிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 3 சப்ஜெக்டா, ஹிஸ்டரி, ஐஎன்எம், யூனிட் 6. இதுல ஒரு 20 அதுல ஒரு 30 கொஸ்டின். 30 கொஸ்டினுக்கு 28 கொஸ்டின் போடணும். 30க்கு 30 போடலாம், தப்பு இல்லை. 30க்கு 30 போட்டீங்கன்னா நான் கண்ணெல்லாம் வச்சிட மாட்டேன். சரியா? நான் கொடுத்த நோட்ஸ் போதுமானது. என் நோட்ஸோட சேர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது 2 படிச்சீங்கன்னா போதும். ஸ்கூல் புக்ல எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டை படிச்சுட்டு போங்க. ஸ்கூல் புக்ல எல்லா சப்ஜெக்ட்டும் என்ன பண்ணுங்க, பாக்ஸ் கண்டென்ட்டை படிச்சுட்டு போங்க. சரியா? இது வரையில என்ன டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாம். என் நோட்ஸ்ல நார்தன் அயர்லாந்து தான். நார்தன் அயர்லாந்து. சரி, வேற என்ன டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஜெனரல் டவுட்